நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பேச்சு. அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்த உடனே வந்துட்டு கொல்லிமலை இருக்குது பார்த்தீங்களா, கொல்லிமலையில் வந்துட்டு அரண்மனை காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த காட்டு பகுதியை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த மலைக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ராமன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவரோட லவ்வரை கூட்டிட்டு இங்கே ட்ரெக்கிங் போவாங்களா, அதுக்காக தான் வந்திருக்காரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க லவர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் ஆஃபீஸில் மட்டும் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை லீவு கிடைக்குது, ஒரு நாள் லீவு கேட்டாலே எங்களை பாடப்படுத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லவர் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் அப்படி தான், நான் என்ன சொன்னாலும் என் மேனேஜர் நம்புவான், அந்த அளவுக்கு அவரை நான் இது பண்ணி வச்சிருக்கேன், அதாவது பேச்சு திறமையில அந்த மாதிரிலாம் மாற்றி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவங்களும் ரொம்ப நொந்துக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, உண்டா வந்து இவர் ட்ரெக்கிங் கிளம்பிடுறாரு. மூட்டை முடிச்சு கட்டிட்டு இந்த மாதிரி காட்டு பகுதியெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து அவங்க லவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அவங்க என்ன அதுக்குன்னு கிண்டல் பண்ணுவாங்கன்னா, அப்படி என்னதான் இருக்கு இந்த காட்டு பகுதியில், எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை லீவை போட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த காட்டுக்குள்ளேயே சுற்றுறியே, உனக்கு என்னதான் இங்கே இருக்குமோ தெரியல, உன்னை கட்டினா நானும் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டணும் போலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே வராங்க. அப்படியே பேசிட்டே வராங்க. ஒரு இடத்துக்கு மேலே அவங்களுக்கு டயர்ட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டென்ட் போடுறாங்க. அதே மாதிரி இந்த விறகுலாம் அவங்க கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதை வச்சு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு ஒரு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணி டீ போட்டு அங்கேயே குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து விறகுலாம் தீந்து போகவும், இப்போ ராம் அவர் லவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோடாடி இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் போய் விறகு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே விட்டுட்டு அவர் மட்டும் அங்கே போகிறாரு. இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுட்டு அவங்க வந்து ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இவரும் ஏதாவது காஞ்ச விறகா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போறாரு. அப்போ தான் அவர் காலில் வந்து ஏதோ ஒரு திரிசூல மாதிரி ஒன்று காலில் தட்டுப்படுது. அதை எடுத்துட்டு ஒரு பக்கமாக தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மரத்தில் வந்து ஒரு பக்கம் மட்டும் காஞ்சு போன மாதிரி இருக்கு. சரி, இதை மட்டும் வெட்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதை வெட்டிட்டே இருக்காரு. அது சுத்தமாக அவர் வெட்டவே முடியல. அவரோட பலத்தை மொத்தத்தையும் திரட்டி வெட்டிட்டு இருக்காரு. அப்பவும் அது கொஞ்சம் கூட அசைற மாதிரியே தெரியல. சரி, அப்படியே புடுங்கி ஆட்டி புடுங்கி எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அதோட சேர்ந்து விழுந்துட்டு அவரும் கீழே வந்து விழுந்துறாரு. சரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளையோட வந்து கீழே விழுந்துறாரு. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு வித்தியாசமா ஒரு ஆணி தெரியுது. அதை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நிமிர்ந்து பார்க்கும்போது அவர் வெட்டின அந்த மரத்தில் வந்து ஒரு மாதிரி விரிசல் விட்டு அப்படியே அந்த மரம் விடுற மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்து போயிட்டாரு. உடனே லவர் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இவர் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சத்தம் எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது, வெறும் காத்து மட்டும் தான் வருது. உடனே ரொம்பவே பயந்து போயிடுறாரு. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒன்று கிடக்குது. அந்த பொம்மையை எடுத்து பார்க்குறாரு. அந்த சூனியம்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியா இருக்குது அந்த பொம்மை. அதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் அவர் ஏற்கனவே பயந்து வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பயத்தை அதிகமாக்கி விட்டுருது. சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க பார்க்குறாரு. அப்போ அந்த மரத்துலேருந்து ஒரு உருவம் மாதிரி வரவும், அப்படியே போக மாதிரி ஒரு உருவம் மாதிரி வரவும், அவர் இன்னும் கொஞ்சம் பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து விழுந்துடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் என்னதான் கத்திக்கிட்டே ஓடினாலும் அவர் வாய்ஸ் வெளியே வரவே மாட்டேங்குது. அந்த பயத்தோட ஒரு பாட்டுக்கு ஓடிட்டே இருக்காரு. ஓடுற டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் அவரை விடாமல் அப்படியே துரத்திக்கிட்டே வந்து அவர் கடைசியில் கொன்னுட்டு தான் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி அதோட டார்கெட்டை அதை அங்கே முடிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லவருக்கும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு டவுட் வருது. உடனே அவங்களும் இவரை தேடிட்டு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கையில் கிடைச்ச அதே அந்த சூனிய பொம்மை இருக்குல்ல, அது வந்து இவங்க கையிலையும் கிடைக்குது. அது உடனே அவங்க எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த உருவம் இவங்கள பார்த்துருது. இவங்களும் அதை பார்த்துறாங்க. அதை பார்த்த உடனே இவங்க அலறி அடிச்சுட்டு அப்படியே ஓடுறாங்க. அப்படியே அதாவது என்ன சொல்றது, இப்போ ஒருத்தவங்க குத்த வரும்போது அப்படியே நம்ம ஆண் கத்துவோம் பார்த்தீங்களா, அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இப்போ வேற கதைக்கு வராங்க. அதோட இங்கே ஸ்டாப் ஆகிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உருவம் வந்துட்டு அவங்க 2 பேரும், அந்த லவ் ஜோடி 2 பேரையுமே கொன்னுடுச்சு அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் இது நடந்து கொஞ்ச நாள் ஆகுது. அப்போ வந்து அந்த மலைப்பகுதியில் வந்துட்டு ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட குட்டி பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, அப்பாவோட கார் சாவி எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வருது. அப்பா சாவி கேட்குறாரு. அவங்க அப்பா பேர் வந்து மாறி. அப்போ சாவி கேட்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, கொடுக்க மாட்டேன் நடம் பிடிக்குது. ஏன் அப்படின்னா, என்ன சினிமா கூட்டு போறேன்னு சொன்னில்ல, இப்போ சினிமா கூட்டு போகாம நீ மட்டும் இப்போ காட்டுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பிறந்த நாள் வருது, அதுக்கு கண்டிப்பாக கூட்டு போறேன், இப்போ வந்து எனக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சாவியை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டில் தான் வேலை பார்க்குறாரு. அப்பப்போ டூரிஸ்ட்டாகவும் இருப்பார். அதாவது தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா, காட்டை வந்து சுற்றி காட்டுறது மாதிரி அந்த வேலையும் பார்ப்பாரு. இது பர்மிஷன் வாங்கிட்டு சுற்றி காட்டுவார். சில பேர் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கவங்களுக்கு வந்து பர்மிஷன்லாம் வாங்காமல் அப்படியே கூட சுற்றி காட்டுற மாதிரியும் பார்ப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தர் தெரிஞ்சவர் வந்து கேட்டதுனால, அவங்கள இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்கள இப்போ காட்டு பகுதியில் சுற்றி காட்டுறதுக்காக தான் இப்போ இவர் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அசோக்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபாரஸ்ட்க்கு வந்து ஒரு டீமாக வராங்க, சில பேர் வராங்க. அவங்களுக்கு இந்த காட்டை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர் இப்போ கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வராங்க. ஒய்ஃப் வந்துட்டு இப்போவே போகணுமா, நாளை மறுநாள் வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து பிறந்தநாள் வருது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பிறந்த நாளுக்குள்ள நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அப்படியே ஒரு வழியாக அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் சமாதானப்படுத்திட்டு ஒரு மலை உச்சியில் அவங்க வீட்டில் அவங்க இருக்காங்க. அந்த மலையிலேருந்து இப்போ கீழே இறங்கி வரதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே லேட் ஆயிடுது. லேட் ஆனதோட அங்கே ஒருத்தர் இப்போ அந்த டீமாக வந்திருக்காங்களா, அவரில் ஒரு ஹீரோ பேர் வந்து சேரன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் லேட்டாக தான் முடிவு பண்ணோம், அந்த மாதிரி சொன்னது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இவர் மாறிக்கிட்டு அவங்க வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் எனக்குள்ள ஒரே இது வந்து ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கிறது வந்து உங்களை அந்த காட்டுக்குள்ளே கூட்டு போகிறது தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், எனது காடா, கவர்மெண்ட் பிளான்டீஸ் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்படி தான் இருந்துச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதை மாற்றிட்டாங்க, அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. அதில் அப்பத்துலேருந்து இங்கே யாருக்குமே உள்ளே போகிறதுக்கே அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, கவர்மெண்ட் பிளான்டேஷன் சொன்னதுனால தானே வந்தோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அதனால என்ன சார் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், ஏன்னா நாங்கள் இங்கே கைடு வேலையை வந்து பார்ட் டைம் வேலையாக தான் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் ஊருக்குள்ளே யார்ட்டையும் வேறு யார்ட்டையும் இதை பற்றி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா இப்போ இவங்க வந்தது வந்து இப்போ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக மாற்றினதுனால யாருக்கும் உள்ளே போக அனுமதி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்க வந்துட்டு கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமையே இவர் வந்து கைடு மாதிரி சுற்றி காட்டுவார். இவரும் இவரில் ஒரு டீமில் ஒரு 4 பேர் அந்த மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு
பார்ட் டைம்க்காக தான். அத வந்து வெளிய சொல்ல வரேன்னு சொல்லும்போது, சரி நான் சொல்ல மாட்டேன் சார். நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க எங்க கூட வரத பார்த்தீங்கன்னா, வேற யாராவது மக்கள் பார்த்து சொல்லிக் குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு தானே பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. சரின்னு இப்ப எல்லாம் பேசி ஓகே பண்ணிக்கிறாங்க. இப்ப எப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், மாரி என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு காலையில 7 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு இவர் கூடயே இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மீரா அவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, நாளை காலையில நம்ம காட்டுக்கு போறோம்ல, இவர் தான் நம்மள கைட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாரியா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர பார்த்த உடனே மீரா வந்து கோவம் தான் படுறாங்க. நம்மளே வந்து யாருக்கும் தெரியாம தானே காட்டுக்குள்ள போலான்னு பிளான் பண்ணோம். இவரெல்லாம் எதுக்கு இப்ப நீ கூட்டிட்டு வர அப்படின்ற மாரி இப்ப அவங்க வந்து அவர் கூட சண்டை போடுறாங்க. அவர வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவரும் என்ன சொல்லி வைக்கிறாருன்னா, காட்டுக்குள்ள ஒரு வேளை நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், இல்ல வழி மாறி போயிட்டோம் அப்படின்னா, காடு நல்லா தெரிஞ்சவங்க, வழி தெரிஞ்சவங்களால தான் நம்மள வந்து திரும்ப கூட்டு வர முடியும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப மீரா இவங்க தான் அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. இவங்க கூடயே வந்து சாருன்னு ஒருத்தவங்க, அப்புறம் சேதுன்னு ஒருத்தவங்க, செர்ரின்னு ஒருத்தவர் இது மாதிரி வந்து ஒரு 4, 5 பேரா வந்து இப்ப போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப மறுநாள் காலையில எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவர் மாரி வந்து அவரோட கார்ல இந்த டீம் ஃபுல்லா ஏறிக்கிறாங்க. அப்ப அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, போற வழியிலேயே இப்ப மாரி தங்கியிருக்க அந்த கிராமத்தையும் கிராஸ் பண்ணி தானே போற மாரி இருக்கும். போம்போது மாரியோட பொண்ணு வந்து வழி மறிக்கிறாங்க. வழி மறிச்சிட்ட உடனே இவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த புள்ள வந்துட்டு நீங்க காட்டுக்குள்ள போம்போது இந்த இந்த தாயத்த போட்டுட்டு போகணும்ல, போடாம போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு அந்த தாயத்த போட்டு விடுது அந்த பொண்ணு. அவரும் உடனே சரின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாரு. அந்த பொண்ணையும் அப்புறம் வழக்கம் போல சமாதானப்படுத்திட்டு அத அனுப்பி விட்டுட்டு இவங்க பயணத்த அப்படியே தொடர்றாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வேற எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கார் வருது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு ஆள் வந்து வராரு அந்த கார்ல. இவங்கள பார்த்த உடனே ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் வெறப்பா வச்சுக்கிறாரு. உடனே மாரி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அவரும் வந்துட்டு ஏன்னா அவரும் ஒரு கைடு மாரி தான் போல இருக்கு. அவரும் சரின்னு சொல்லிட்டு சமாதானமா அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இவங்க எல்லாரும் அப்படியே இப்ப அந்த கொல்லிமலை காடு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள இப்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடந்து போயிட்டே இருக்கும்போது மாரியோட ஒய்ஃப் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு "இந்த தாயத்த போட்டுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமான்னு அவர் சொல்லவும், "அத கழட்டவே கூடாது." அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. சரி, சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணு இப்ப ஃபோன வாங்கி என்ன சொல்லுதுன்னா, அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வருதுல்ல, எனக்கு வரும்போது ஒயிட் கேக் வாங்கிட்டு வாப்பா அப்படின்ற மாரி சொல்லுது. சரிம்மா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொண்ணுட்டயும் சொல்லிட்டு, இப்ப ஃபோன வந்து இப்ப வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்ப அந்த டீமுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க ஃபோன் பேசுறதா இருந்தா யார்ட்டயாவது பேசணும் அப்படின்னா இங்கேயே பேசிக்கங்க. இதுக்கு மேல போம்போது வந்து டவர் கிடைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோட லவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோவப்படுறாங்க. அதாவது மீரா வந்து கோவப்படுறாங்க. என்ன டவர் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஃபாரஸ்ட் கார்ட் தானே நீங்க. வாக்கி டாக்கி கூட வச்சிருக்க மாட்டீங்களா? ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க? அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே இவரும் வந்து கோவம் வந்துருது. இவரும் ஆனாலும் தன்மையா தான் அவரும் பேசுறாரு. நம்ம எல்லாம் வாக்கி டாக்கிலாம் எடுத்துட்டு வரதுக்கு நம்ம என்ன பர்மிஷன் வாங்கிட்டா வரோம்? உங்களுக்கு எதுவும் தெரியாதாம்மா? எல்லாம் தெரிஞ்சு தானே வரீங்க. நான் சொல்றபடி கேட்டு வந்தீங்கன்னா சேஃபா போயிட்டு சேஃபா வரலாம். அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்ற மாரி அவர் அப்பவும் அப்படிதான் சொல்றாரு. இப்ப இதே மாரி ஒரு வழியா அவங்கள சமாளிச்சு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆறு ஒண்ணு ஓடுறத பார்த்த உடனே மீராக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடுது. உடனே அவங்க அதுல வந்துட்டு விளையாடிட்டு சந்தோஷமா அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே இப்ப மாரி வந்து வேண்டாம் இதெல்லாம் போகாதீங்க, விளையாடாதீங்க அப்படின்ற மாரி அவர் எச்சரிக்கிறாரு. அதுக்கு உடனே வந்து இப்ப சேரன் இருக்கார்ல, அவரு என்ன சொல்றாருன்னா, மாரி சொல்றத கேளுமா. அவர் வந்து இல்ல தெரிஞ்சதுனால தானே சொல்றாரு. ஏதாவது ஆபத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும், இப்ப மீரா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருது. இது என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிக்கிங்கா? இவர் வந்து ஃபாரஸ்ட் கார்டு தானே நம்மளுக்கு வழி தெரியாம போகாம இருக்கிறதுக்காக தானே துணைக்கு வராரு. என்னமோ எதுக்கு எடுத்தாலும் அவர் வந்து இத பண்ணாத, அத பண்ணாதன்னு சொல்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ எதுக்கு இவரெல்லாம் ஓகே பண்ணன்ற மாரி அவர்ட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. ரியல் அவர்கிட்ட அவங்க சண்டை போட்டுட்டே வராங்க. அவர் தான் அட்வைஸ் பண்ணிட்டே வராருன்னா, நீயும் ஜால்ரா தட்டிட்டே இருக்கியா? அதெல்லாம் தேவையில்ல அப்படி இப்படின்னு இவங்க சொல்லவும், இப்ப இது வந்து மாறி இருக்கார்ல, அவர் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பாதுகாப்புக்காக தான் நான் சொல்றேன். இல்லன்னா வேற மாதிரி ஏதாவது விபரீதம் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இப்ப இவரும் சேரனும் வந்து சொல்றாரு என்னன்னா, அவர் வந்து நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்றாரு. கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டு இருக்காரு. இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நீங்க அதாவது ஃபாரஸ்ட் கார்டா எங்களுக்கு கைடு மாரி வேலை பார்த்தா மட்டும் போதும். பாடி கார்ட் ஆக வேண்டியதில்ல அப்படின்ற மாரி அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க. உடனே அவரும் அவங்கள அந்த டைமுக்கு எப்படி சமாதானப்படுத்துமோ அந்த மாரி பேசி சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இவங்க கூடயே செரின்னு ஒருத்தர் வராருல, அவர் வந்து ஒரு பெரிய கேமரா வச்சிருக்காரு. அவருக்கு கேமராமேன் ஆகணும், போட்டோகிராஃபிலாம் நிறைய எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசை இருக்கு. அதுக்காகவே பாத்தீங்கன்னா 5 லட்சம் கொடுத்து ஒரு பெரிய கேமராவே வாங்கி வச்சிருக்காரு. வர வழி ஃபுல்லா போட்டோஸ் எடுத்துக்கிட்டே வராரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர் சிகரெட்டும் பண்ணிட்டே இருக்காரு. இத பார்த்து கோவமான சேரன் வந்து என்ன பண்றாரு, ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்குல்ல, பண்ணக்கூடாதுன்றதுக்காக கல்ல தூக்கி அவர் மேல போடுறாரு. அந்த கல்லு பாத்தீங்கன்னா அங்க தவறி விழுந்து பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த இடத்துல அந்த கல்லு விழுந்த உடனே ஒரு மணி அடிக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. இத பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. சும்மா இல்லாம அந்த புதரை வந்து கிளீன் பண்ணிட்டு என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் ஏதோ குச்சி மாதிரிலாம் நட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய மணி வேற கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் விளையாடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது பக்கத்துலயே வந்து இது தடை செய்யப்பட்ட பகுதி, இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேற எழுதி வச்சிருக்கு. அப்பவும் மீறி அங்க கூட வந்து அந்த 2 பேரும் சேதுவும் செடியெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து அதுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு இதே மாதிரி விளையாடிட்டு இருக்கும். அந்த மணியோட சத்தம் வந்து அதிகமாகி காது வலிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆயிடுது. எல்லாரும் காது அப்படியே மூடிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் மாறி வந்து கோவப்படுறாரு. எதுக்கு அதெல்லாம் தொடுறீங்க, அதான் அங்க போகக்கூடாது தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்கல்ல, வாங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிடுறாரு. உடனே இந்த சேரனும் இப்ப என்ன சொல்றாருன்னா, எதுக்காக கோவப்படுறீங்க, என்ஜாய் பண்ண தானே வந்தோம், அது ஏதோ இத்து போன பழைய காலத்து மணி, அதனால தான் தொட்டோம், அந்த மாதிரிலாம் சத்தம் கேட்குது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படி பேசிட்டு இருக்கோம். இப்ப மாறி என்ன சொல்றாருன்னா, இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதுவும் இந்த காட்டுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, இங்க எங்க போகணும் எங்க போக கூடாது அப்படின்னு நிறைய இருக்கு, இந்த பொருள் எல்லாம் தொடக்கூடாது, அந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதி, அங்கிருந்து முதல் வெளியே வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இப்ப மீராக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருது. என்ன எப்ப பார்த்தாலும் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு வச்சிருச்சுட்டே இருக்க, எங்களை கூட்டு வர்றதுனா
இதுதானே உன் வேலை, இதோட உன் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், நீ மரியாதையா கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வம்பு வளர்க்குறாங்க. இவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா, இப்ப சேரன் இருக்கார்ல, அவரும் வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறாரு. நாங்க ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, ஏன் எங்களை இப்படி எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி அவர் சொல்லவும், இவர் இப்ப மாறி என்ன சொல்றாருன்னா, இந்த ஊருக்குன்னு இருக்கிற மாதிரி இங்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்கிறது வந்து இந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் வந்து போட்டோ எடுக்கிற உங்களுக்காக இதை போடல, இந்த ஊர்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த போர்டு இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, இதை பத்திலாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நல்லபடியா வந்த மாதிரி ஊர் போகலாம், இல்லாட்டி சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே சேரன் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பில்டப் பண்ற அளவுக்கு இங்க அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு இப்ப மாறி என்ன சொல்றாருன்னா, இந்த காட்டுக்கு நிறைய கதைகள் இருக்கு, அந்த கதைகள் வந்து ரொம்ப மோசமான கதைகளும் அமானுஷ்ய கதைகளுமா தான் இருக்கு, அதை இந்த ஊர்க்காரங்களும் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் அப்படி சொல்லி முடிக்கவும் இப்ப அந்த டீம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரே கிண்டல் பண்றாங்க, இன்னுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவும், அதெல்லாம் நம்புறீங்களோ நம்பளே எனக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் காலங்காலமா நம்பிட்டு இருக்க சில விஷயங்கள் உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது, அப்புறம் உங்க இஷ்டம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவர் பாட்டுக்கு ஏதாவது புலம்பிட்டு போறாரு, நம்ம அந்த வியூ பாயிண்ட்னு இருக்கும்ல அங்க வரைக்கும் போவோம், அதுக்கப்புறமா ஏதாவது நடந்தா இவர் சொல்றது உண்மைன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஒரு ஜாலியா தான் எடுத்துக்கிறாங்க. இதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் யாருமே கேட்கிற மனநிலையே இல்ல. அவங்க சொல்லி பார்த்து யாரும் கேட்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல இவங்கள்ட்ட எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாரியும் போயிட்டு இருக்காரு. போகும்போது பாத்தீங்கன்னா இவங்களை யாரோ பின் தொடர்ந்து வர மாதிரியே இவங்களே பார்த்துட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அவங்க கூட்டத்துல சாருன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாரோ கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு தோணுது. உடனே அந்த கூப்பிடுற திசை பக்கம் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க அது பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. அவங்க சுயநினைவோடயே இல்ல, அப்படியே மேல ஒரு பெரிய பள்ளமா இருக்கு. அந்த பள்ளத்துல இருந்து அவங்க குதிக்கவும் போயிடுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா மாறி வந்து அவங்களை காப்பாத்திடுறாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுயநினைவே வருது. உடனே அவங்க டீமும் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. இங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்னு அப்படியே கூட்டிட்டு போன மாதிரியே இருந்தது, அது அப்படியே எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி நடந்ததுல இருந்து இப்ப சாரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் உட்காந்துறாங்க. அப்புறம் சரி அங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா சாருக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது. அப்படியே அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த பள்ளத்துக்கிட்ட வந்து ஒரு கை மாதிரி ஒண்ணு கிடக்குது. அது அப்படியே அவங்க பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே மத்தவங்களை கூப்பிட்டு காட்டலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயே வந்து அது அப்படியே மறைஞ்சும் போயிடுது. அவங்களுக்கு இப்ப இது இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சிருது. ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சாரு மட்டும். மத்தவங்களுக்கு இன்னும் இந்த விஷயங்கள் தெரியாதனால அவங்க இதை வந்து ஒரு விளையாட்டா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துறாங்க. அந்த வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்கல, அங்க வந்துறாங்க. அங்க வந்துட்டு ஒரு டென்ட் போட்டு அங்க அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க வந்து மீராவும் அந்த சேரன் இருக்காருல, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. ரொம்ப க்ளோஸா உட்காந்துட்டு ரொம்ப சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செர்ரி இருக்காருல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சரண் கிட்ட சொல்றாரு, சேரன் கிட்ட நீ அவளை கெட்டிமா புடி, நான் அவளை எப்படியாவது போட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்ப மீரா என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்களை துரத்திட்டே இப்ப செர்ரி, சேரன், அப்புறம் சாரு எல்லாமே அவங்க டீம்ல சேது எல்லாருமே பின்னாடியே துரத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேரன் ஒரு கடத்துல பிடிச்சாரு. இப்ப போட்டோ எடுன்னு சொல்லவும் இவருக்கு எடுக்க போற நேரத்துல அவர் அந்த செர்ரி இருக்காருல, அவர் போட்டிருக்க மூக்கு கண்ணாடி வந்து கீழே விழுந்துருது. அதை தேடி எடுத்துட்டு அவர் நிமிந்து போட்டோ எடுக்க பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல, அதாவது அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட அங்க இல்ல. அதை பார்த்தா அவர் ரொம்பவே மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சுக்கிட்டு எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை மாதிரி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று வேணும்னே இவர் பயமுறுத்த தான் அப்படி பண்றாங்கன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் நார்மல் ஆயிடுறாரு. மீரா இருக்க இடத்த வந்து இவர் இப்ப பாத்துறாரு. சரி இப்ப மீராவை எப்படியாவது போட்டோ எடுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்கள போட்டோ எடுக்க பாக்குறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மீரா இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் வந்து அவர் பயமுறுத்துது. அதை பார்த்தா அவர் ரொம்பவே அரண்டு போயிடுறாரு. இப்ப இவருக்கும் ஒரு பயந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துருது. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க, வெளியே யாருமே வர மாட்டாங்க. அப்ப இவர் செர்ரி நின்னுட்டு இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒன்று கூப்பிடுற மாதிரி இருக்கு அவருக்கு. உடனே அந்த மரத்துக்கிட்ட அவர் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருந்து ஒரு கை வந்து அவர் பிடிச்சி இப்படி இழுக்குது. அது இழுத்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப பயந்துட்டு மிரண்டு போய் நிற்கிறாரு. எல்லார்கிட்டயும் சொல்லவும் யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இப்படி பயந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப சாருவும் ஓரளவுக்கு பயந்துட்டு இருக்காங்க. இப்ப செர்ரியும் ஓரளவுக்கு பயம் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப அந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அங்க டென்ட் போட்டுருந்தாங்களா, அங்கேயே வந்து இப்ப உட்கார்றாங்க. உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா சாரு அந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சரியான பயந்தாங்கோலியா இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அவருக்கு என்னன்னா அவர் வந்து அங்க இருக்கும்போது யாரோ அவர் காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காட்டுறாரு. இங்க பாருங்க என் காலை பிடிச்சி இழுத்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த காலில் வந்து பிடிச்ச அச்சு வந்து அவங்க கை பிடிச்சி இழுக்கும் போது அந்த ஒரு அச்சு இருக்கும்ல, அதை வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனாலும் அவங்க கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு கல்லுல அடிபட்டிருக்கு, அதை போய் இந்த மாதிரிலாம் வச்சு பயம் காட்டிட்டு இருக்கான், இவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. உடனே இவர் சரி என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் இங்க இருக்க விருப்பப்படல, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சேதுன்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நீ போறதா இருந்தா போ, நாங்கெல்லாம் வரமாட்டோம், அங்க இருந்து தாண்டி நீ போ அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கும் பேசுறாரு. சரி நீங்க வரீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, நான் இங்க இருந்து கிளம்புற மாதிரி அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இவர் சீரியஸாவே இப்ப கிளம்பிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இப்ப சரண் என்ன செய்யறாருன்னா, எதுக்குடா நம்ம இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் தானே வந்தோம், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறாரு. எனக்கு இங்க இருக்க சரின்னு படல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் உடனே சேது என்ன பண்றாருன்னா, அவர் வந்து வம்பு வளர்க்குறாரு. அவனுக்கு போனா போட்டு விடுறா, அவன் பெரிய பயந்தாங்குழி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வம்பு வளர்க்கவும் இப்ப செர்ரிக்கு வந்து கோவம் வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்ப அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இப்ப செர்ரிக்கு வந்து கோவம் வந்துருது. என்ன பயந்தாங்குழின்னு சொல்றல்ல, நீயும் சாரும் உங்களுக்கு ரொம்ப தைரியமானவங்களா இருந்தா அதை தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள போய் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துருங்களேன் பாப்போம்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உடனே அதுக்காக இப்ப வந்து சேதுவும் சாரும் இருக்காங்கல்ல, வேணும்னே அந்த இடத்துக்குள்ள பாக்குறாங்க. மாறி வந்து எவ்வளவு தடுத்து பாக்குறாரு. அவர் பேச்ச யாரும் மதிக்கிற மாதிரியே தெரியல. அவர் சொல்றதை மீறி இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள போகணும்னு போறாங்க. வழி மறந்துடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெட் கலர் ரிப்பன் மாதிரி இருக்கு, அதை வந்து கட்டிக்கிட்டே போறாங்க. திரும்ப அந்த வழியில கரெக்டா வரணும் அப்படின்ற
அப்படின்றதுக்காக நாங்கள் போய் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ சாருவும் சேதுவும் வந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு சரி அதை பார்த்துட்டு வரலான்னு இல்லாமல் அந்த வீட்டை திறந்துட்டு உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சூனியம் வைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்களா பொம்மைங்க, அந்த பொம்மைங்களாம் நிறைய அந்த வீட்டில் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு லவர் வந்து 2 பேர் வந்திருப்பாங்களா ட்ரெக்கிங் வந்திருக்கும் போது அவங்க ஒருத்தர் இறந்து போயிருவார்ல, ஒரு பொம்மையை கையில் எடுத்து பார்ப்பார்ல, அந்த பொம்மை கொண்டு அந்த வீட்டில் அது இருக்குது. இவங்க 2 பேரும் அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. இப்போ சும்மா இல்லாமல் இப்போ சாரு என்ன செய்றாங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சேது என்ன சொல்றாருன்னா, நீங்க பார்த்துட்டு நான் பேஸ்மெண்ட்டில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி போறாரு. அந்த டைமில் இவங்க வந்து கீழே இருந்து ஒரு பொம்மையை பார்த்தாங்களா, அந்த பொம்மை வந்து இப்போ செவுத்துல ஆணி அடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கவும் அவங்க வந்து இப்போ கீழே இருந்த பொம்மை எப்படி இப்போ மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறாங்க. அப்பவும் சும்மா இல்லாமல் அந்த பொம்மையை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் கையை வச்சு எடுக்க பார்க்குறாங்க. அது வந்து சூனியக்காரி பாட்டி மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்படியே போட்டு பயந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஜன்னல் பகுதியில் அப்படியே அந்த சூனியக்கார பாட்டி அங்கே உட்காந்துருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி பார்த்தோன்னே இவங்க அலர் அடிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க பயந்துக்கிட்டு. அது சத்தத்தை கேட்டவுடனே இப்போ சேதும் ஓடி வராரு. என்னாச்சுன்னு கேட்கவும் நாங்கள் ஏதோ ஒன்று பார்த்தேன் அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வெளியே போகிறாங்க. வெளியே போனாங்கன்னா அவங்க அடையாளத்துக்காக கட்டிட்டு வந்தாங்களா அந்த கயிறெல்லாம் இப்போ வெளியே கிடக்குது. அந்த சூனியக்கார பாட்டி வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த சீன் அங்கே அப்படியே இருக்கும்போது இங்கே கேம்புக்குள்ளே இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் சாருவையும் சேதுவையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரண் இருக்கார்ல அவரும் இப்போ மாறி இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு சரி எங்கே போயிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வராங்க. வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா சாரு வந்து அப்படியே முகம் ஃபுல்லாக ரத்தமாக இருந்து ஒரே காயமாக இருந்து மயங்கி கிடக்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே சரண் இருக்கார்ல அவர் அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இவர் கவலைப்பட்டு இருக்காரு. அவங்க பாட்டுக்கு திடீர்னு கண்ணை முடிச்சு பேட் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. இதை பார்த்தோன்னே அவர் அப்படியே ஏன் தான் இப்படி தான் ஏன்னா அடுக்கடுக்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இதுங்க வேற விளையாட்டுத்தனமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. சரி ஏன்னா அவங்க 2 பேரும் இப்போ சாருவும் சேதுவும் வந்து எல்லாரையும் பயமுறுத்துறாங்க. அந்த மாதிரியும் அந்த சரணையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க பிராங்க் பண்ணி. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வாங்க அங்கே கேம்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி இருக்காருல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ சரண் கிட்டையும் மாறிக்கிட்டே என்ன சொல்ற எங்கடா போனீங்க, நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே சேதுவும் சாருவும் வந்துட்டாங்க. ஆனா சாரு தான் எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சாரு அங்க இருக்கானா, அப்ப நம்ம கூட இப்ப பயம் காட்டி இப்ப பிராங்க் பண்ணிட்டு வந்த அவ யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பாக்குறாரு சரண். அங்க யாருமே காணோம். என்னடா இது அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பதான் சரண் அப்படி பயந்துகிட்டே திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட அதே சூனியக்கார கிளவி இருக்குல்ல அது வந்து நின்றுட்டு இருக்கு. அப்போ உடனே இப்ப மாறிக்கிட்ட அவர் என்ன கேட்கறாருன்னா இப்ப சாரு இங்க இருக்கானா, அப்ப நம்ம கூட வந்து யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே அவரே பயந்து போயிருக்காரு. இப்ப மீரா என்ன சொல்றாங்க, சாருவோட நிலைமையை பாத்தீங்களா எப்படி பயந்து போய் கிடக்குறான்னு, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இப்பதான் மாறி என்ன சொல்றாருன்னா அந்த பேச்சு வெளியே வந்துட்டா இதுக்கெல்லாம் காரணம் அவதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு பேச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கேட்கவும் இந்த ஊர்லயே பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல உள்ளவங்க தான் அந்த பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக் அதே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம கடந்து வந்தோம்னா தடை செய்யப்பட்ட பகுதின்னு அந்த இடத்துல தான் அவங்க வீடே இருந்துச்சு. அவங்களாம் பரம்பரை ஜமீன் குடும்பத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பில்லி சூனி அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த பேச்சு அதுக்காக கேரளாவில் போய் நிறைய அந்த மந்திரம் தந்திரத்தெல்லாம் கற்றுக்கிறதுக்காக கேரளா வரைக்கும் போயிருந்தா. இதெல்லாம் நடந்தது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் அவ திரும்பவே வந்தா. அதாவது இந்த சூனியத்தெல்லாம் கற்றுக்கிறதுக்காக போனவங்க வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அவள் வந்தா. ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அவள் போன பழைய பேச்சு கிடையாது. அவள் வரும்போது டோட்டலாக மாறி இருந்தா. அவள் கூட நிறைய அடிமைகளும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த அடிமைகள்லாம் வந்து சாதாரணமானவங்களா கிடையாது. அவங்களாம் வந்து பேச்சுக்காக எதையும் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அதாவது அவங்க பரம்பரையவே அவங்களுக்காக கொடுக்குறதா இருந்தாங்க. அதனாலேயே இப்போ பேச்சு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா நரபலி கொடுக்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கதையை பற்றி இன்னும் ரொம்ப இதாக சொல்றாரு. இவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் நரபலி கொடுத்தது அந்த அடிமைகள் கூட்டிட்டு வந்த அடிமைகள் குடும்பத்தை மட்டும் கிடையாது, ஊருக்குள்ள புகுந்து குழந்தைங்க பெரியவங்க வயசு பொண்ணுங்க எல்லாரையுமே அவன் நரபலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த விஷயம் வந்து ஊர் தலைவருக்கு போகவும் ஊர் தலைவர் வந்து அந்த பேச்சையும் அவரோட இருக்கிற அந்த அடிமைகளையும் கட்டி தூக்கிட்டு வர சொன்னாரு. அவங்க போய் தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு என்ன பண்ணானா மந்திரத்தாலேயே அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டா. இப்போ இவ்வளோ மந்திர தந்திரத்தால எல்லாரையும் அடிச்சு போடுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஊரே அவரோட மந்திரத்தை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர் இருக்காருல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு இப்படி நடந்ததெல்லாம் சொல்றாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா பேச்சு வந்து வரம் கேட்டதை வந்து அவளோட சாமி வந்து அவளுக்கு கொடுத்துருச்சு. அதாவது சாகா வரத்தை வந்து அவ கேட்டா அதை வந்து சாமி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி தான் கேட்ட வரத்தை கொடுத்த அந்த சாமிக்காக தான் இவன் நரபலியை கொடுத்துக்கிட்டு இருக்கா, அதாவது காணிக்கையா நரபலி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்றாரு. இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மக்கள் எல்லாம் கேட்கவும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பேச்சு வந்து அவளோட உடம்புல இருந்து அந்த உயிரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவ அடங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வந்துட்டு நம்ம அவ முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம செய்ய முடியாது, ராத்திரி நேரம் அவ தூங்கும் போது தான் அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு காவ காப்பாங்கல்ல அவங்கள ஆள் அனுப்பி அவர் சொல்ற மாதிரி செய்ய சொல்றாரு. இப்போ அந்த ஊர் காவக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க நைட்டா போறாங்க, அந்த பேச்சு இருக்கிறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பேச்சியோட அடிமைகள் எல்லாரையுமே அடிச்சு கொன்னுடுறாங்க. பேச்சியையும் ஒரு கோணிப்பை மாதிரி போட்டு மூடி அவளோட கழுத்தையும் அறுத்து கொன்னுடுறாங்க. இப்போ சாமியார் என்ன பண்றாருன்னா அவரோட அந்த ஆன்மா இருக்கும்ல அதை வந்து ஒரு பொம்மைக்குள்ள வச்சு அடைச்சு ஒரு மரத்துல ஆணி அடிச்சு விட்டுறாரு. அதோட தான் அந்த இடத்துல வந்து அந்த பேச்சியை வச்சு அதை முடிச்சு விட்டுட்டு அது உடம்பையே அங்க போட்டுட்டு அங்க ஆணி அடிச்சு விட்டுட்டு அந்த இடத்த சுத்திலும் மணி கட்டி விட்டுட்டு இப்போ ஊர் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா இந்த இடத்த தப்பி தவறி கூட யாரும் உள்ள வந்துடாதீங்க, தெரியாதனமா அந்த மணியோ அந்த ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த பேச்சு வந்துருவா. அது மட்டும் இல்லாம அவ திரும்பவும் நரபலி கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அதனால இந்த பக்கத்துல யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாம இது தெரியாதவங்க யாரும் ஏதாவது இந்த இடத்துக்கு வராம தெரியாம இந்த ஊருக்கு வராங்கல்ல புதுசா வராங்கல்ல அவங்க இதை வந்து என்னன்னு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்றதுக்காக போர்டும் வைக்கிறாங்க. இப்போ எனக்கு என்னமோ இதனால தான் அந்த பேச்சு வந்து இப்போ திரும்ப வந்துட்டா அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம இங்க இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லதில்ல, வாங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாறி கூப்பிடும்போது சேது என்ன சொல்றாருன்னா திரும்பவும் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் இந்த காலத்துல எங்களை நம்ப சொல்றியா, இவங்களாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராது இருக்கு அந்த மாதிரி சொல்லவும் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லதில்லை, இப்பவே கூட்டிட்டு போனா தான் சாருவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு மாறி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா இல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம், சாருவை நம்ம காப்பாத்தி ஆகணும், இதுக்கு மேல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சரண் ஒத்துக்கிறாரு. இப்போ அவர் டீம்ல ஒருத்தர் சொல்லவும் இப்போ எல்லாருமே
புரிஞ்சுக்கிட்டு சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் அந்த செர்ரி இருக்கார்ல, அவர் வந்து இந்த பதட்டத்துல இவங்கலாம் பிராங்க் பண்ணதுல வந்து பயத்துல அவரோட கேமரா அந்த 5 லட்ச ரூபாய் கேமராவ வந்து அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாரு. அத மட்டும் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்துட்டு மாறி இருக்கார்ல, அவர கூப்பிட்டுட்டு வராரு. அப்பதான் அந்த கேமராவ தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்த இடத்துல அந்த மரத்துக்கு மேல அந்த கேமரா இருக்கிறத பார்க்குறாரு. ஒரு வழியா அந்த செர்ரியும் அந்த கேமராவ எடுத்துறாரு. எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ரெக்கார்ட் மோட்லயே இருந்துட்டு இருக்கு. அதுல அப்படியே அவர் அத ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அவருக்கு பின்னாடி அதாவது செர்ரிக்கு பின்னாடி அந்த மாறி நின்னுட்டு இருக்காரு. மாறிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, அவரோட உருவத்துல இன்னொரு மாறி நின்னுட்டு இருக்காரு. இப்ப அது என்ன சொல்லுதுன்னா, இவன் உண்மையான மாறி கிடையாது. வா நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், செர்ரி வந்து அந்த உண்மையான மாறிய விட்டுட்டு இன்னொன்னு அந்த போலி அவர் உருவத்துல வந்துச்சு பார்த்தீங்களா, அவர் கூடயே கைய பிடிச்சு வேகமா ஓட ஆரம்பிச்சுறாரு. இவர் எவ்வளவோ கத்துறாரு, கதறாரு. அவர் நிக்காம அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுறாரு. இவரும் எவ்வளவோ கத்தி பார்த்தாரு. சுத்தமா வேலை ஆகல. அவர் பாட்டுக்கு முழிச்சிட்டே நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாம இவர் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, அந்த மாறி அவர் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு ஓடுனாரு பாருங்க. நேரா அது அவர் எங்க கூட்டு போகுதுன்னா, அந்த சாருவும் சேதுவும் ஒரு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, பாழடைஞ்ச வீடு. அந்த வீட்டுக்குள்ள தான் இப்ப செர்ரிய கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த பேச்சி தான் அது வந்தது. கூட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா, கதவு தன்னால மூடிடுது. அங்க பார்த்தீங்கன்னா பேச்சி இருக்கு. இத பார்த்தோன்னே அந்த செர்ரி ரொம்ப மிரண்டு போயிடுறாரு. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப மாறி வந்து அவங்க டீம்ல சொல்றாரு, செர்ரிய வந்துட்டு பேச்சி வந்து கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும், இப்ப சரண் வந்து என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது நம்ம அவன காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் மாறிய கூட்டிட்டு அவன காப்பாத்துறதுக்காக போறாரு. இப்ப போற வழியில பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஒரு ரெக்கார்ட் பார்க்குறாங்க. அந்த ரெக்கார்ட்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல ஒரு லவ் ஜோடி. அவங்கள வந்துட்டு ஒரு பில்லி சூனிய பொம்மை வந்து அவங்கள எப்படி சாகடிச்சதோ, அது ஃபுல்லா அதுல ரெக்கார்ட் ஆகி அப்படியே இருக்கு. அத பார்த்தோனே இப்ப மாறி ரொம்ப பயந்து போயிடுறாரு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லதில்ல. நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண கூப்பிடுறாரு. இவர் சொன்னது இப்ப சரணும் வந்து புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஏன்னா அவரும் தான் அந்த வீடியோ பார்க்குறாரு. பார்த்தோனே சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீம் இருக்காங்கல்ல, அந்த கேம்ப் போட்ட இடத்துக்கே இப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு நிலைமைய சொல்லி புரிய வச்சு இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. இது புரியாம சேது வந்து இப்ப வந்து மாறி கிட்ட சண்டை போடுறாரு. செர்ரி இல்லாம நாங்க வரமாட்டோம் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சாரு இருக்காங்களா, அப்படியே அந்த காட்டு பகுதியில அவங்கள மறந்து தன்னை மறந்து அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பின் தொடர்ந்து மீராவும் அவங்கள பின்னோக்கியே போயிட்டு இருக்காங்க. இப்ப பின்னாடியே பார்த்தீங்கன்னா, இப்ப மீரா போறதுனால மீரா பின்னாடி வந்து சரணும் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உருவம் வந்து சாருவ அப்படியே தூக்கிட்டு போகும்போது பார்க்குறாங்க. மீராவும் சரணும் அப்படியே பார்த்து திரும்பவும் அவங்க ரொம்ப பயந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க. சரண் வந்து என்ன செய்றாருன்னா, சாருவ வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப மாறி வந்து என்ன சொல்றாருன்னா, அது கண்டிப்பா பேச்சியா தான் இருக்கும். இங்க இதுக்கு மேல நிக்கிறது நல்லதில்ல. வாங்க இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுறாரு. அவர் பின்னாடி இப்ப எல்லாரும் ஓடுறாங்க. இங்க தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் மாறி ஓடுறத பார்த்து அவர் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் பின்னாடி தான் உண்மையான மாரியே ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப முன்னாடி ஓடிட்டு இருக்க மாரி வந்து ஒரிஜினல் மாரி கிடையாது. அந்த மாரி இப்ப அதாவது அந்த பேச்சி ரூபத்துல இருக்கிற அந்த மாரி வந்து இப்ப இவங்க எல்லாரும் எங்க கூட்டிட்டு போகுதுன்னா, அந்த தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஒரிஜினல் மாரிக்கு இப்ப விஷயம் புரிஞ்சிருது. ஏதோ ஒரு வேஷம் போட்டு இப்ப ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் எப்படியும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு காட்டு பகுதியில வேற பக்கமா போய் அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பேச்சு என்ன பண்றாரு, இப்ப அந்த மாரியை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அவகிட்ட வரும்போது அவர் கழுத்துல போட்டிருக்க அந்த தாயத்து இருக்குல்ல, அதனால அதால கொல்ல முடியாம அங்கிருந்து அது போயிடுது. இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இந்த தாயத்தை தான் நம்மள காப்பாத்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் நிம்மதி அடைஞ்சிட்டாரு. எப்படியாவது இவங்க எல்லாம் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அதுதான் மாறின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்கல்ல, அது கடைசியில கூட்டு போய் நிப்பாட்டின இடமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் உள்ள ஒரு வீட்டுல தான் போய் நிப்பாட்டி இருக்கு. அங்க வந்தோன்னு சரண் என்ன சொல்றாருன்னா, இங்க பாத்தீங்களா மாறி எங்க கூட்டு நம்ம நிப்பாட்டி இருக்கான்னு, இவன் வேணும்னே நம்மள வச்சு ஏதோ பண்றான், அவனோட பிளானா தான் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் டீம்ல அவங்க பேசுறாங்க. அப்படி ஏன்னா அவங்களுக்கு இப்பவும் தெரியல அவங்க ஒரிஜினல் மாறி கூப்பிட்டு வரல, இவங்க வேற ஏதோ பிளான்ல தான் நம்ம வந்து மாட்டி இருக்கோம், ட்ராப் ஆயிருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாம அவர் மேல கோபப்பட்டு இருக்காங்க. இப்ப சேதுக்கும் சரண் இருக்கால, அவங்க 2 பேருக்கும் அப்படி வாய்ஸ் சண்டை வந்துருது. அவர் தான் நம்மள கூட்டு வந்தாரா இல்ல அவர் மாதிரி உருவத்துல வேற யாரோ வந்தாரா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா மீராவை காணோம். எங்கடா போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த வீடு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பாலடைஞ்ச வீடு, அந்த வீட்டுக்குள்ள நின்னு மீரா வந்து இவங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி விகாரமா பார்த்து சிரிக்கிற பயமுறுத்துற மாதிரி பார்க்கவும் சேதுக்கு வந்து பயங்கரமா பயம் வந்து அங்கிருந்து விழுந்துருச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். சேது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சாரு. இப்ப சரண் வந்து எப்படியாவது மீராவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் பார்க்குறாரு அந்த வீட்டுக்குள்ள. இவர் பாட்டுக்கு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காருல்ல, சேது போற வழியில பாத்தீங்கன்னா அந்த செர்ரி இருக்காருல்ல, அவர் வந்து அடிபட்டு ஒரு மாதிரி ரத்த காயத்தோட உட்காந்து காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருக்காரு. உடனே சேதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போகும். ஃப்ரெண்டை தூக்கி தோல்ல போட்டு சாச்சு அப்படியே கூட்டு போயிட்டே இருக்காரு. போற வழியில தான் தெரியுது அவர் வந்து நம்ம கூட வந்துட்டு இருக்கிறது செர்ரி கிடையாது, அந்த பேச்சு தான்றதை அவர் கண்டுபிடிச்சாரு. இவர் கண்டுபிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த பேச்சியும் வந்து தன் ஒரிஜினல் உருவத்துல வந்துட்டு அதாவது அது உருவம் மாத்திக்கிட்டு அந்த சேதுவை அங்கிறத தூக்கிட்டு போயிடுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து சரண் இருக்காருல்ல, அவர் வந்து மீராவை காப்பாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள வந்தார் பாத்தீங்களா. இப்ப மீரா என்ன பண்றாங்கன்னா செவுத்துல தன்னை தானே முட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்களை எப்படியா காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு தான் இப்ப மாறி வராரு. ஆனா மீராவை அவரால் காப்பாற்ற முடியல. அங்க மீரா அப்படியே மறைஞ்சு போன மாதிரி இருக்கவும் இப்ப சரண் வெளியே வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாறி நிற்கவும், நீ மாறியோ இல்ல பேச்சியோ எனக்கு தெரியாது, இங்க என்ன நடக்குதுன்றத மட்டும் எனக்கு சொல்லுன்ற மாதிரி சரண் கேட்கறான். அதை பாத்தீங்கன்னா இப்ப மாறி என்ன சொல்றாருன்னா, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இங்க இந்த பேச்சியோட இதுதான் அதிகமா இருக்கு, இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போறதுக்கு நான் சொல்றது தவிர வேற வழியே இல்லை, நீங்க நம்பிதான் ஆகணும், அந்த தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குல்ல அதை மட்டும் தாண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உயிர் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி பேச்சியால வர முடியாது, ஊருக்குள்ள வர முடியாது, அந்த அளவுக்கு அந்த இடம் மட்டும் தான் அவளோட இது, அதனால நம்ம அங்க தாண்டிட்டோம் அப்படின்னா எப்படியா தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் இப்ப மீராவும் அங்க வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கூட வந்த 3 பேரை காணோம், இப்ப இவனை நம்பி இந்த மாரியை நம்பி நம்மளும் போறோம், நம்மளுக்கு என்ன வருது அப்படின்ற மாதிரி இப்ப சரண்ட கேக்குறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக பேச்சு வந்து எங்களை தேர்ந்தெடுத்துச்சுன்ற மாதிரி சரண் வந்து மாறிட்ட கேக்குறாரு. இப்ப அதுக்கு மாறி என்ன சொல்றாருன்னா, அவ நம்மள தேர்ந்தெடுக்கல, நம்மள தான் இங்க வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டோம், அவளை பொறுத்த வரைக்கும் அவ நரபலி கொடுக்கறத அவ தொடர்ந்துட்டு இருக்கா, அதாவது அவளோட சாகா வரதுக்காக அவளோட கடவுளுக்கு நரபலி கொடுக்கணுன்றத அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் என் பொண்ணு நான் வரும்போது இந்த தாயத்தை போட்டு விட்டுச்சு பாத்தீங்களா, அந்த தாயத்தை தான் வந்து என்ன அந்த பேச்சுக்கிட்ட இருந்து காப்பாத்துச்சுன்னு சொல்லவும்
இப்போ சரண் இருக்கார்ல, அவர் திரும்பவும் அந்த திமிரு அந்த இது வந்து மாறாத இவ்வளோ பிரச்சனை வந்து யாரும் மாறிக்க மாட்டாங்கல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நேரத்தில எது சொன்னாலும் நாங்க நம்புவோன்றதுக்காக எங்கள்ட்ட கதை சொல்லிட்டு இருக்கேன்ற மாரி அவர் கேட்கிறாரு. இப்ப அதுக்கு மாறி என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ இதுதான் உண்மை. இந்த ஊர்ல வந்துட்டு அந்த சாமியார் இருக்காங்கல்ல, பூசாரிங்க அவங்களோட எங்களோட பரம்பரையில உள்ள அந்த பூசாரி தான் வந்து அந்த பேச்சியவே கட்டி அந்த இடத்துல அத அடக்கி வச்சதே எங்களோட பரம்பரையில உள்ளவங்க தான். அவங்கள பரம்பரையில வந்தவங்க தான். அதனால தான் என் பொண்ணு வந்து நான் இந்த தாயத்த வந்து எனக்கு போட்டு விட்டா. நாங்க காட்டுக்குள்ள வரும்போது இந்த தாயத்த இல்லாம நாங்க வரவே மாட்டோம். இந்த ஊருக்குள்ள இப்படி நடந்ததுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பேச்சு தான். அது எங்க பரம்பரையில உள்ளவங்க தான் இப்படிலாம் பண்ணி வச்சாங்கன்ற மாரி அவர் சொல்றாரு. உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். அந்த பேச்சியோட சாவுக்கு காரணமே எங்க கொள்ளு தாத்தா தான். அதனால தான் அவருக்கே தோணுச்சு, அது வந்து எங்க பரம்பரையை எப்படியாவது அவ பழிவாங்க வரவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எங்களுக்கு இந்த தாயத்தை ஏற்படுத்தி குடுத்தாரு. எங்க பரம்பரையிலேருந்து யார் இந்த காட்டுக்கு வந்தாலும் இந்த தாயத்தை போடாம வரமாட்டாங்க. இத நாங்க பரம்பரையா அத போட்டுக்கிட்டு வரோம். அதனால தான் இத நான் ஒவ்வொரு தடவை காட்டுக்கு வரும்போது என் பொண்டாட்டி இத போட்டு விடுவா. ஆனா அதப்பலாம் நான் பெருசா நினைச்சதே கிடையாது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுதுன்ற மாரி அவர் சொல்றாரு. இவங்க இப்பவும் நம்புற மாரியே தெரியல. இருந்தாலும் சரி உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்றதுக்காக நீ இப்ப வாங்க இங்க இருந்து எப்படியாவது போயிடலாம் அவரும் கெஞ்சி கூத்தாடி எல்லாரையும் கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப மாறி வந்து போறாரு. அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இப்ப சரணும் அந்த மீரா இருக்காங்க அவங்க கையை பிடிச்சிட்டே வராங்க. அந்த அந்த தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குல்ல அது கிட்ட வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா மாரியும் சரணும் வந்து அதை தாண்டிடுறாங்க. மீரா வந்து கால் தடுக்கி விட்டு அங்கேயே விழுந்துறாங்க. அப்படியே பேச்சு வந்து அப்படியே அவளை தூக்கிட்டு போயிடுது. இதை பார்த்துட்டு இருக்க சரண் இப்ப என்ன பண்றாரு, திரும்ப போய் மீராவை எப்படியா காப்பாற்றணும்னு சொல்றான். இப்ப மாறி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டா, அவ செத்துருப்பா, இதுக்கு மேல போனோம் அப்படின்னா நம்ம உயிரோட இருக்க முடியாது, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, மீரா இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா உள்ள பாக்குறாரு. அங்கேயே அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி எவ்வளவு முயற்சி பண்றாரு. சுத்தமா இவர் கேட்கற மாதிரியே தெரியல. மீராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஒரு பாட்டுக்கு உள்ள ஓடி வர ஆரம்பிச்சாரு. உள்ள ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா வர வழி எல்லாம் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க எல்லாருமே போய் செத்து போயிருக்காங்க. எல்லாருமே ஆவியா வந்து இவரை பயங்கரமா பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு மூச்சு வாங்க வாங்க மீராவை தேடி ஓடிட்டே இருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பேச்சியோட ஆவி வந்து நிக்குது. அதோட மட்டும் இல்லாம அந்த பேச்சியோட ஆவி இவனை கொல்லவும் வருது. கொல்ல முடியாம திரும்ப போயிடுது. அப்பதான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சரண் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து உள்ள போவேன்னு சொல்லிட்டு மாறி வந்து தடுத்துட்டு இருந்தாருல. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு அப்படியே பிடிச்சி இழுக்கும்போது பாத்தீங்கன்னா மாறி கழுத்துல இருக்க தாயத்து வந்து சரண் கிட்ட வந்திருக்கும். அதனாலேயே இப்ப பேச்சியால இவர் கொல்ல முடியாம போயிருக்கும். இப்ப இந்த தாயத்தால தான் நம்ம வந்து பொழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிட்டே இருப்பாரு. சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், இங்கிருந்து வெளியே போயிடுவோம்னு சொல்லிட்டு அவர் அங்க வெளியே பாப்பாரு. அந்த எல்லைக்கோட்டை தாண்டி போது தான் தெரியும் மாரியும் அங்க இறந்து கிடப்பாரு. ஏன்னா அந்த தாயத்து வந்து அவர்கிட்ட இல்ல. அதனால அவருக்கு அதே அங்க ஈஸியா முடிஞ்சிருது. வேற வழி இல்லாம அப்படியே சோகமா அப்படியே ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. அந்த காட்டு பகுதியில இருந்து தாண்டி நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படியே மீரா கூட இருந்த நினைவுகள்லாம் அவருக்கு வந்துட்டே இருக்கு. அப்படியே சோகமா இருந்துட்டே இருக்காரு. அப்பதான் வந்து ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார்ல லிஃப்ட் கேட்கலாம்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டுறாரு. அந்த காரை யார் ஓட்டிட்டு வராங்க அப்படின்னா இவங்க ஆரம்பத்துல காட்டுக்குள்ள வரும்போது ஒரு வெறப்பா ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி ஒரு ஆள் கார் ஓட்டிட்டு வந்தார்ல, அந்த ஆள் தான் வந்துட்டு இருக்காரு. இவர் லிஃப்ட் கேட்கவும் அந்த ஆளும் லிஃப்ட் கொடுக்குறாரு. இவர் ஏறி உள்ள உட்காரும் போது தான் அங்க பாக்குறாரு மீரா உட்காந்துருக்காங்க. மீராவை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆனவங்களை பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி வெறப்பா இருந்தார்ல அந்த ஆள் என்ன பண்றாருன்னா சரண போட்டு அடின்னு போட்டு அடிச்சிடறாரு. அப்படியே ஒரு மயக்கம் ஆயிடுறாரு. திரும்ப அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த வீடு இருக்கும்ல பேச்சியோட வீடு, அந்த ஒரு பழைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் கை கால்லாம் கட்டுப்பட்டு அப்படியே கிடக்குறாரு. இப்பதான் மீரா யாரு அப்படின்றத காட்டுறாங்க. அதாவது இப்ப ராம் இருக்காருல்ல, ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இந்த மரத்துக்கு அவங்க லவரோட வந்தார்ல, அவர் வந்து அந்த மரத்தை வந்து வெட்டுறேன் அடுப்பெரிக்கிறதுக்காக வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெட்டினார்ல, அப்பதான் அவர் வெட்டினதுனால தான் பேச்சு அங்கிருந்து வந்தது. அதாவது அந்த சூனிய பொம்மை ஒன்று உழுந்துச்சு பாருங்க, அதுதான் பேச்சியை அடக்கி வச்சிருந்தாங்க, அது வந்து வெளியே விட்டுருச்சு. அதனாலதான் இப்ப அவர் அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா மீராவோட பாட்டி இருக்காங்களா, அவங்க ரொம்ப முடியாம இருந்து அவங்களும் எந்திரிச்சு உட்காந்துறாங்க. பேச்சு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவக்காரங்களாம் பேச்சியை கொல்லும் போது அந்த இடத்துல இருந்து நான் மட்டும் தான் தப்பிச்சு வந்தேன். இது காவக்காரங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா பேச்சியை கொன்னு அவங்க ஒரு மரத்துல வந்து அடைச்சு வச்சாங்க. அது எந்த மரம்ன்றது எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப அந்த ராமன்ற ஒரு ஆள் வந்துட்டு அந்த மரத்தை வந்து இது பண்ண பாத்தீங்களா, அதுல இருந்து தான் இது தூக்கத்துல எழுந்து வந்துட்டு இது கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு மீரா கிட்ட. எப்படியாவது அந்த பேச்சு இருக்க மரத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தா, ஆனா என்னால முடியல. இப்ப அவளா வந்துட்டா, நம்ம எல்லாம் அவளோட அடிமைகள். இதெல்லாம் வந்துட்டு மீராவோட பாட்டி வந்து மீராக்கு சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் அவளோட அடிமைங்க, அவளுக்கு நம்ம பழி கொடுத்து தான் ஆகணும். மொத்தம் 13 பழி கொடுக்கணும், 2 கொடுத்தாச்சு, இன்னும் 11 இருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஒரு கார் ஓட்டிட்டு வந்தார்ல அந்த இப்ப மீரா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது எப்படியாவது நம்ம பேச்சுக்காக நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து பேச்சுக்கு அப்புறமா பேச்சியோட இடத்துல வரப்போறது நீ தான், அதாவது மீரா தான் வரப்போறாள் அந்த இடத்துக்கு. அப்புறமா தான் உன்னோட நரபலி கணக்கு ஆரம்பிக்கும். இப்போ வந்து பேச்சியோட நரபலி கணக்கு தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து 7 பேரை வந்து பலி கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் உள்ள கணக்க சொல்றாங்க. அது போக இப்ப பாத்தீங்கன்னா இதுக்காக தான் இப்ப மீரா வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வந்து வெளியே எல்லாத்தையும் நல்லவங்களா பழகி இந்த மாதிரி உள்ள கூட்டிட்டு வரணும். இப்ப இந்த ஒரு மாதிரியே முரட்டத்தனமா இருந்தால கார் ஓட்டிட்டு வந்தால அந்த ஆள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ ஊருக்குள்ள போயிட்டு நல்ல விதமா பேசி நடிச்சு இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா போதும், மிச்சம் எல்லாத்தையுமே அந்த பேச்சு பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மீரா வந்து வேணும்னே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லவங்க மாதிரி நடிச்சு ஃப்ரெண்டா லவ்வரா அப்படிலாம் நடிச்சு எல்லாரையுமே இந்த மாதிரி ட்ரெக்கிங் போற மாதிரி கூட்டு வந்து நிறைய பேரை பலி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த குரூப்பையும் கூட்டு வந்து இப்ப சரணும் வந்து இறந்து போயிடுறாரு. இன்னும் 7 பேரோட பலி கொடுக்க வேண்டியிருக்கு. அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் மீராவோட பலி கொடுக்குற கணக்கு வந்து ஆரம்பமாகும். அந்த மாரியை கொன்னது மத்தவங்க எல்லாரையும் கொன்னதே வந்துட்டு இந்த மீரா பண்ண வேலை தான். மத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து ரசிக்கிறது சிரிக்கிறது அந்த வேலையெல்லாம் அவங்க அப்புறமா தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி கூடவே இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இப்படியே இது அடுத்த பார்ட் வர மாதிரி தான் முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.